தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை நிறைய பேர் மாற்றிட்டு நிதானம்னு சொல்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேரன்பும் மனிதனுடைய தாராள மனமும் ஒன்று சேரும் பொழுது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு செயலும் அதிசயமாகவே இருக்கும். கடவுள் எவ்வளவு தூரம் பேரன்பு கொண்டவராக, கடவுள் மனிதனை எவ்வளவு நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நற்செய்தியில் வாசிக்க கேட்கும். ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படியாவது நாம் ஆயனாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்கிற அக்கறையும் பேரன்பும் ஆண்டவரிடத்தில் இருப்பதை பார்க்க முடியும். இயேசு செய்த இந்த அற்புதம் தொடக்கத்திலேயே மக்கள் மீது இவர் காட்டுகிற அந்த அக்கறை இருக்கிறது, பேரன்பு இருக்கிறது பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிற ஒன்று. அத்துணை பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பேரன்பை அவர் காட்டுகின்றார். அதனுடைய நிலைதான் இந்த 5 அப்பங்களும் 2 மீன்களையும் வைத்து இவ்வளவு பேர், 5000 பேர் ஆண்கள் மட்டும் பங்கெடுத்த அந்த பெரும் விருந்தில் இறைவனுடைய அருளை நாம் உணர முடிகிறோம். நிறைய பேர் இதுக்கு விளக்கம் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இது கடவுள் பேசினார், மற்றவர்களெல்லாம் தங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். இது அற்புதம் என்பதை விட பகிர்வு என்கிற அடிப்படையில் ஒரு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன அடிப்படையாக நாம் உணர வேண்டியது என்றால், கடவுள் மனிதர்கள் மீது கொண்ட பெரும் பேரன்பு தான் இன்று நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, நம் வாழ்வை அதிசயமாக மாற்றி கொண்டிருக்கிறது. இந்த உணவு என்பதனாலே இந்த திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு கரண்டி மாவு தான், இட்லியாக ஊற்றுறதும் தோசையாக ஊற்றுறதும். ஒரு கரண்டி மாவு இட்லியாக ஊற்றினாலும் தோசையாக ஊற்றினாலும் இட்லி 10 ரூபா, தோசை 40 ரூபா. ஏன்டா இவ்வளோ அதிக ரேட்டு வந்துச்சு? இட்லி சுருங்கி போச்சு, தோசை விரிஞ்சு போச்சு. நான் சொல்லலை, ஒரு இடத்துல படித்தது இது. உங்கள் மனம் விரிந்தால் பெருமையாக இருக்கும், சுருங்கி போனால் சுருக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் கொடுத்த விளக்கம். அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இதை சொல்லலை. ஒரு பக்கம் கடவுளுடைய பேரன்பை பார்க்கிற நாம், இன்னொரு பக்கம் நம்முடைய தாராள மனதையும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்தார் என்கிற இந்த அற்புத நிகழ்வு என்பது இன்னொரு விஷயத்தை நமக்குள் உணர்த்துகிறது. ஏன்னா அதை மறைக்க முடியாது, அதை விடவும் முடியாது. அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற இந்த நிகழ்வுகள் இருக்கிறது பாருங்கள். இது எல்லாமே நற்கருணையை மையப்படுத்துகிற ஒரு முன் அடையாளமாகவே இது இருக்கும். நற்கருணை என்பதும் அதுதான். அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு மக்களுக்கு கொடுத்தது. அந்த பெரும் நற்கருணையினுடைய முன் அடையாளம் இந்த புதுமை என்பார்கள். ஒரு பக்கம் ஆண்டவருடைய அக்கறையை நாம் உணர்ந்து பார்க்கணும். நம் மேல ஆண்டவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கிறார் என்று பாருங்கள். இந்த 2026வது வருஷத்தில் கடவுள் நம்மேல் கொண்ட அக்கறையினால்தான் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்வும் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு விதத்தில் உணவு கொடுக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இது. நம்மை பார்த்து சொல்லுகிற செய்தி. உடனே நம்ம உணவு என்று சொன்ன உடனே சாப்பாடு மட்டுமே நினைச்சிடாதீங்க. எல்லாமும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழியார், திருமூலருடைய வாக்கு இது. உடம்புக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த உடம்பும் உயிரும் நிலைத்திருப்பதற்கு அடிப்படையாக இருப்பது உணவு.
அடிப்படையாக இருப்பது உணர்வு. அந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, உணவு என்பது ஏதோ ஒரு சாப்பாடுங்கிற மட்டும் நினச்சிக்கிறாங்க. இந்த சைக்காலஜி ஆஃப் ஃபுட்டு, உணவின் உளவியலை எடுத்து பாருங்கள். அந்த உணவு என்பது வெறும் உணவு என்று அல்ல, அது உடல் வளர்க்கிறது. உடல் வளர்க்கும் பொழுது உயிர் வளர்க்கிறது, உணர்வு வளர்க்கிறது, நம் உறவை வளர்க்கிறது, நம் உணர்வின் பகிர்தலை வளர்க்கிறது. இப்படி உணவுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடும்பொழுது சாப்பாடு பற்றாக்குறை வரும். சண்டைன்னு வந்துச்சு, சாப்பாடுக்குன்னு வந்து பானை எடுத்து முன்னாடி வச்சுட்டாங்கன்னா பாதி மிச்சம். நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் தெரியுமா? வீட்டில் யார் மேலேயாவது கோச்சிக்கிட்டோம்னா அடுத்த கோச்சிக்கிறது எங்கே போய் நிற்கும்? சாப்பாட்டில். உனக்கு கோச்சிக்கிறதுக்கு வேறு இடமே கிடையாதா? உடனே கோபம் மற்றது மேலே இருந்ததுன்னா உடனே சாப்பாடு மேலே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உணவின் மேல் கோச்சிக்கிறது இல்லை, அது மற்றவங்க மேலே கோச்சிக்கிட்டு, உணவு மேலே கோச்சிக்கிட்டு, உன் மேலே கோச்சிக்கிட்டு, உன் உடம்பு மேலே கோச்சிக்கிட்டு, உன் உசுறு மேலே கோச்சிக்கிற வரைக்கும் போகுது. உணவு என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் தமிழர்களுக்கென்று இருக்கிற ஒரு பண்புகளிலே மிக உயர்ந்த பண்பு என்பது விருந்தோம்பல் பண்பு. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஜெப கூட்டங்கள் மற்ற இடங்களிலே உணவு கொடுக்கிற பழக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விதத்தில், நான் ஜெப கூட்டத்துக்கு போன விதத்தில், ஏற்பாடு பண்ண விதத்தில் உணவு கொடுக்க ஆரம்பித்து இது வரைக்கும் அதுக்கு தட்டுப்பாடு வந்த மாதிரி தெரியவே இல்லை. அதுக்கு தட்டுப்பாடு வந்த மாதிரி தெரியல. காரணம் என்ன? உணவு கொடுக்கிறது உயிர் கொடுப்பதற்கு அடையாளம் என்று. நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொள்கிற மனநிலை வருகிறது பாருங்கள், அது உணவிலும் வருகிறது. ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கிற அந்த உணவு பகிர்தலில் உணர்வு பகிர்தலும் வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இங்கு நம்முடைய பங்களிப்பை உணரணும். முதல்ல கடவுளுடைய பேரன்பு நம் மீது அக்கறை கொண்டு இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் பேரன்பு கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பகுதி எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நம்முடைய பங்களிப்பு இருக்கு பாருங்க, நம்முடைய தாராள மனம். சீடர்கள் மாதிரி இருந்துடக்கூடாது. சீடர்கள் என்ன செஞ்சாங்க? உணவு கொடுக்கணும்னு சொன்ன உடனே, ஐயோ இவ்வளோ பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீங்கள் தான் உணவு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்க, அங்கே தான் 5 அப்பமும் 2 மீனும் வருகிறது. 5 அப்பம் 2 மீன் எவ்வளவு குறைந்தது என்று யோசியுங்கள். சொற்பமானது தான். ஆனால் அந்த சொற்பமானது கூட இறைவனிடத்தில், இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அது 5000 பேருக்கு மேலே போனது என்றால் அதனுடைய தொடக்கம் எங்கே? இவர்களிடத்தில் இருந்த அந்த சிறிய தாராள மனம்தான். நம்முடைய தாராள மனம், கடவுளுடைய பேரன்பு, இது இரண்டும் ஒன்று சேரும் பொழுது எல்லா செயல்களும் அதிசயங்கள் தான். எல்லாமே அதிசயங்கள், அற்புதங்களாகத்தான் இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தாராள மனசை கொஞ்சம் காட்டுவோம். நம்முடைய தாராள மனசை கொஞ்சம் காட்டணும். எப்படி? நம்மிடத்தில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் போல எதெல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து, பிறருக்கு கொடுத்து, அதை பெருசாக்கி, அதை பலுகி பகிர்ந்து, நம்முடைய தாராள மனம் ஒன்று சேரும் பொழுது இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எனவே இந்த நாளில் நாம் குறிப்பாக இதை உணர்ந்து கொள்வோம். கடவுள் எப்படி நம்மீது அளவு கடந்த பேரன்பு கொண்டிருக்கிறாரோ, நம்முடைய ஆயனாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ, இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உணவு கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதே போல நாமும் நம்முடைய தாராள மனசை கொஞ்சம் அவர்களுக்கு காட்டணும். அதான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒருத்தருக்கு ஒரு சிறு உதவிகளை செய்யும் பொழுது, உணவு பகிரும் பொழுது உடனே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தாராளம் உள்ள கையை என் தலை மேலே செத்த வையேம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய தாராள மனம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதற்காக தான். அதனால் தாராள மனதில் நாம் வாழும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாக பகிர்தலில் உண்டாக்குவார்.
எனவே அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம்.